ஸ்ட்ரோக் ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிற காமனான வியாதியாக இருக்குது. ஸ்ட்ரோக் வந்துட்டால் அந்த குடும்பத்து மெம்பர்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரோக்னால் என்ன? மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்கோட டைப்ஸ்: இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், மூளைக்கு போகிற ரத்த ஓட்ட குழாய் அடைச்சிக்கிச்சுன்னா இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதே அந்த குழாய் வெடிச்சதுன்னா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக், மினி ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்குது. அது ஆக்சிடென்ட்னாலையும் இல்லை ஏதாச்சும் நம்ம அதிர்ச்சினாலையும் வரக்கூடிய ஒன்று. மூளையோட வேறு இடங்களில் பிரெயின் ஃப்ளோ அஃபெக்ட் ஆச்சுன்னா வேறு சிம்டம்ஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு செரிபெல்லம்ங்கிற ஒரு பார்ட்டில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அட்டாக்சியான்னு ஒன்று ஏற்படும். அது பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ரெண்டுமே புவர் ஆகும். அதுவே பிரெயின் ஸ்டெம்ங்கிற ஏரியாவில் அஃபெக்ட் ஆச்சுன்னா பேச்சு திறமையும் முழுங்குற திறமையும் சுத்தமாக குறைஞ்சிடும். ஒரு நல்ல ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா மூளை தன்னோட இழந்த செயல்களை திரும்ப ரீலேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரோக் ரெக்கவரி மித் நம்பர் 1: ரெக்கவரி ஸ்டாப்ஸ் அட் 6 months. 6 மாதத்துக்கு மேலே ரெக்கவரியே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. 6 மாதம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், 6 மாதத்துக்கு அப்புறம் டிலே ஆகும். பேசிவ் மூமெண்ட்ஸ் இஸ் இனஃப். அதாவது தெரப்பிஸ்ட் பேஷண்ட் கை காலை மடக்கி நீட்டினா மட்டும்தான் சரியாகும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. அது கண்டிப்பாக தப்பு. பர்மனெண்ட்டாக டிசேபிளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் தவறான ஒரு விஷயம் தான். ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் ரெக்கவரிக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அதோட இம்பார்ட்டண்ட். ஏன்னா 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணிட்டு போகிறது மட்டும்தான் ஸ்ட்ரோக் ரெக்கவரி ப்ரோக்ராம் அப்படின்னு இல்லை. மீதி இருக்க டைமில் கேர் கிவர்ஸ் எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் மாறும். காமன் கேர் கிவர் மிஸ்டேக்ஸ்: புஷிங் டூ ஹார்ட். நீ ஏன் உட்காந்தே இருக்கீங்க, நடந்துட்டு வாங்க, நடங்க எப்போவும் நடந்துகிட்டே இருங்க அப்படின்னு ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் 6 months அவங்க எந்திரிச்சு உட்காந்து நார்மல் வாக் போகிறப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் தெரப்பி கட் பண்ணுறாங்க. அதுவும் தப்பு. ஓவர் ஹெல்பிங்: நான் காலை தூக்கி வைக்கிறேன், விழுகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கேரும் பண்ணிடக்கூடாது. லேக் ஆஃப் பேஷன்ஸ்: 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, எப்போ தான் சரியாகுங்க அப்படின்னு அவங்களுக்கு புஷ்ஷும் பண்ணக்கூடாது. வாட் ஹெல்ப்ஸ் ரிகவரி: ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். ரொம்ப தனியாகவும் விட்டுறக்கூடாது, ரொம்ப கேரிங்காகவும் இருக்கக்கூடாது. அவங்க பண்ணுற வேலையை அவங்களே பண்ண விடணும். ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்க பார்க்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட் தன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு இது வீட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்களும் உங்களோட மென்டல் பீஸையும் பார்த்துக்கணும், அவங்களையும் பார்த்துக்கணும். நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறத பார்த்தா தான் அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. முடிஞ்சளவு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. ஃபாலோ ஃபிசியோபல்ஸ்.